பொங்கல் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் பொங்கல்ல நடந்த காமெடியான சம்பவங்களும், பொங்கல்ல போட்ட கோலங்களும் தான் இந்த ஒரு வீடியோல நாம் பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை கொடுத்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிற மாடு, கிரிக்கெட் விளையாடுற மாடு, டிவி பார்க்கறது, குக்கரில் சமைக்கிறது அப்படின்ட்டு பலவிதமான மாடுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இது என்ன மாதிரியான ஒரு உயிரினே தெரியலீங்க. காளியை கூட பிடிச்சிடலாம், ஆனா இந்த டாமியை யாராலையும் பிடிக்க முடியாது. பானை உடைக்க போய் கொஞ்ச நேரத்துல 2 பந்தை உடச்சுக்கின்னு இருப்பாரு. ஜல்லிக்கட்டுக்கு பாத்தீங்கன்னா மாட்டை கூட்டின்னு வர்றதுக்கு முன்னாடியே மாட்டோடைய ஓனருங்க WWE வர சீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு காட்டி கூட்டின்னு வந்திருப்பாங்க போல. கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு டைம் உள்ள போயிட்டு வந்தா வெள்ளி ஆயிரலாம் பல பலன்னு. இந்த வீடியோல பைக்ல இருக்கிற நபரு ஆட்டோக்காரர்கிட்ட ஏதோ தகராறு பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால அந்த ஆட்டோக்காரரு கம்முன்னு இருந்துட்டு அப்புறமா அவருக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு பாருங்களேன். அண்ணன் போட்டியில ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஆனா அண்ணன் முயற்சி பண்ணிருக்காருல்ல, அதுக்காகவே நம்ம இவரை பாராட்டணும். இத பாக்குற எல்லாருமே என்ன மாதிரியான வீடு கட்டியிருக்காங்கடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இது வீடு கிடையாதுங்க, செவுரு. எல்லாரும் மண்ணுல இருந்து கல்லை பிரிச்சு எடுத்தா, ஆனா இவங்க கல்லுல இருந்து மண்ணை பிரிச்சு எடுத்துக்கிட்டு கிடக்குறாங்க. நிறைய செலவு பண்ணி டான்ஸ் ஆட ஆளுங்களை கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொன்னா எப்படி ஆடுறாங்க பாருங்க. அதுக்கு ஒரு பிஸ்கெட்டை கொடுத்து இவனை ஆட சொல்லுங்கிறான். என்ன அழகா டான்ஸ் பொண்ணுங்க போடுற கோலத்துக்கும் பசங்க போடுற கோலத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இப்ப நீங்க பாக்கிறதெல்லாம் பொண்ணுங்க போட்ட கோலம். இப்ப நம்ம பசங்க போட்ட கோலத்தை பாருங்க. இந்த மாட்டுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு யாரும் வருத்தலாம் படாதீங்க. இவனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப சுவிட்ச் ஆன் பண்ணா எல்லாம் சரியாயிரும். ஏண்டா மாடு வரும்போது செல்ல வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? போட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மனிதனுங்க நானு. நிறைய போட்டோஸ் இருக்கணும், உலக புகழ் வாய்ந்த இடத்துக்கு போகணுங்கிறதா என்னோட ஆசையை. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இவங்க எல்லாருமே பைக் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் பைக்கோட போஸ் கொடுக்க போயிருக்காங்க. தாங்க முடியலையே. மரத்துல மாட்டோட தலை மாட்டிக்கிச்சு அப்படின்ட்டு பாவத்துல அந்த மாட்டோட தலையை எடுக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் முயற்சி பண்ணி எடுத்தும் விட்டுறாங்க. கடைசியில அவங்களுக்கு நடந்தது குண்டா பரிசா தராங்க அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் சொல்றதுக்கு முன்னாடி இல்ல என்னங்க அர்த்தம்? இங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடா வரையாம கிருமாடாவை உறைஞ்சு வச்சிருக்காங்க. அப்படியே பக்கம் பார்த்தா வேற்று கிரகத்துல இருக்கக்கூடிய மாடை உறைஞ்சு வச்சிருக்காங்க பக்கத்து வீட்டுல. டியூக் பைக் வாங்க போனா வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆலியும் ஃப்ரீயா தராங்க போல. எனக்கு தெரியும்னா சின்ன வயசுல இருந்தே வெள்ளை பேப்பர் பார்க்கும் போதெல்லாம் கை பரப்பறாங்க. அப்படியே கற்பனை ஊத்தா வரும்.